ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி முருங்கைக்கீரை பருப்பு கடையில் தான் செய்ய போகிறோம். நல்லா அயன் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 1 கப்பு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். பருப்பு வேக வச்சுருக்கேன் 1 கப்பு. 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். தாளிக்க கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு 10 பல், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிய வச்சுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். மீடியமாக வதக்கினா போதும், நம்ம வேக தான் வைக்க போகிறோம் எல்லாத்தையும் கீரை கூட சேர்த்து. கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கீரை வாரத்தில் 1 நாள் இது சாப்பிட்டா போதும், நமக்கு நல்ல இரும்பு சத்து கிடைக்கும். இப்போ கீரையை போட்டுக்கலாம். அதையும் நல்லா அந்த காய்கறிகள் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு போட்டுக்கலாம். இந்த பருப்பு தண்ணி தான் ஊற்ற போகிறோம், அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றினா போதும். பருப்பும் கீரையும் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இந்த கீரைக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கீரையோ பருப்பையும். பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. எடுத்து நம்ம கடைஞ்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா தாளிச்சிட்டு நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.